Hi brothers and sisters, welcome to this new video. இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னா பெரும்பாலும் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ட்ரம்ப் வந்து நேற்று மூணாவதோ நாலாவதோ தெரியல, நம்ம அனலைஸ் பண்ணும்போது பார்ப்போம். மறுபடியும் ஒரு ஷூட்டிங் நடந்திருக்கு. அதாவது ஒரு டின்னர் நிகழ்ச்சியில், பத்திரிகையாளர் நிகழ்ச்சி, அதில் வந்து அவங்க ஒய்ஃப் கூட இருக்கும்போது ஷூட் பண்ணியிருக்காப்ல. முதற்கட்டமாக ஷூட் பண்ணவருடைய பேர் வந்து கலிஃபோர்னியாவை சேர்ந்தவர். இவர் வந்து ஆலன் கோல் தாமஸ் ஆலன்ங்கிறவர். இது வந்து மிகப்பெரிய கொஸ்டின் அங்கே ரைஸ் பண்றாங்க அங்க உள்ள செக்யூரிட்டி பத்தி. ஏன்னா பிரசிடென்ட்க்கு எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கணும் அதை பத்திலாம் நம்ம இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த போன வாரம் என்ன நடந்தது, இந்த வாரம் ஈவெண்ட்ஸ் என்ன, வரும் நாட்கள்ல நிப்டி என்ன ஆகலாம், வீக்லியில என்ன நடந்தது, இது இல்லாம ஏடிஆர் என்ன சொல்லுது, மார்க்கெட் வந்து கீழே போகுதுன்னு சொல்லுதா, கிஃப்ட் நிப்டி என்ன சொல்லுது, எஃப்ஏடி ஆக்டிவிட்டி, கோல்டு, சில்வர், யுஎஸ் ஆயில், பிட்காயின், குளோபல் மார்க்கெட் நியூஸ், லைவ் நியூஸ், ஆப்ஷன் செயின் எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு கூல் டைம்ல இருக்கும். அதாவது 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு எல்லாரும் வெயிட் அண்ட் வாட்ச். அதுல அரசியல்வாதிகள்லாம் என்ன சொல்றது, நன்மைகள் செஞ்சு மக்களுடைய மனசை கவரணும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. எந்த அரசியல்வாதி இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் முதல்ல எல்லாம் தண்ணீர் பந்தல், தண்ணீர் கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தா ரோட்ல ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை எலெக்ஷன் டைம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது, அதனால பண்ணாம இருக்காங்களா. அதே மாதிரி கூட்ட நெரிசல்கள்ல தண்ணி கொடுக்கறது, சரிப்படுத்துறது, டிராபிக்ல இது பண்றது, ஏதாவது மக்களுக்கு நன்மை செஞ்சு மக்களுடைய மனசை கவரணும். அது எந்த பார்ட்டியா இருந்தாலும் சரி, புது பார்ட்டியா இருந்தாலும் சரி, நேரடியா ஸ்ட்ரைட்டா எலெக்ஷனுக்கு 3 மாசம் 4 மாசம் முன்னாடி வந்துட்டு ஸ்ட்ரைட்டா நேர கொம்புல முதலமைச்சர் தான் ஆகணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்பட்டாங்கன்னா அது தவறான செய்தி. சின்னதுல இருந்து நன்மைகள் செய்யுங்க. பதவிகள் நமக்கு பின்னாடி தன்னால வரும். இஸ்லாத்துல ஒண்ணு இருக்கு, பதவியை நம்ம கேட்க கூடாது, பதவி தன்னால வந்தா இறைவனுடைய உதவி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லிட்டு இப்போ வந்து வரும் வாரத்துல, போன வாரம் நடந்தது வந்து ஆப்பிளுடைய இவர் மாறிட்டாரு. அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸ் தொடர்ந்து டிம் குக் தொடர்ந்து இப்போ ஜான் டெர்னர்ஸ் வந்திருக்காரு. அதே மாதிரி இந்தியாவுடைய ஷிப்பை வந்து ஈரானுடைய ஐஆர்எஃப்சி வந்து தடுத்து நிறுத்தி பின்வாக்கப்பட்டது. அது ஒரு செய்தி. அப்புறம் Q4 ரிசல்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ரிசல்ட் வர வேண்டியது இறங்க வேண்டியது, அந்த ஸ்டாக் இறங்க வேண்டியது, இது ஒரு பேட்டர்னாவே இருக்கு. அது போயிட்டு இருந்தது போன வாரம் ஃபுல்லாக. அப்புறம் ட்ரம்ப் வந்து தேவையில்லாம ஹெல் ஹோல் அப்படின்னு இந்தியாவை சொல்லி அந்த ஒரு பிரச்சனை போச்சு. ஓகே, அதுக்கப்புறமா இந்தியா வந்து அதுக்கு பதில் அளிச்சிச்சு. இது வந்து விரும்பல, ரொம்ப மோசமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பதில் அளித்தாங்க. வரும் நாட்கள்ல நடக்க போற ஈவெண்ட்ஸ் என்னன்னு பாத்துருவோம். 28ஆம் தேதி டியூஸ்டே, மந்த்லி எக்ஸ்பிரி டே. அன்னைக்கு பேங்க் ஆஃப் ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது. முன்னாடிலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜப்பான் 0%லே ரொம்ப நாள் போச்சு. இங்க வாங்கி பல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கதையெல்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டாட்டா இருக்கு. யூஎஸ் உடைய சிபி கன்சூமர் டாட்டா கான்ஃபரன்ஸ் வர இருக்கு. 29ஆம் தேதி வெனஸ்டே ஃபெட் ரேட் டிசிஷன் வர இருக்கு. இது மார்க்கெட்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி எஃப்எம்சி பாலிசி டிசிஷன், அதே மாதிரி கனடாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வர இருக்கு. குரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் வர இருக்கு. குரூட் விலை மாற்றம் ஏற்றையா இருக்கும். ஜெர்மனுடைய இன்ஃப்ளேஷன் டாட்டா இருக்கு. 30ஆம் தேதி யூஎஸ் ஜிடிஆர், அதே மாதிரி சென்செக்ஸ் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு தேர்ஸ்டே. எஃப்எம்சி பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. இது இல்லாம சைனாவுடைய மேனுஃபேக்சர் பிஎம்ஐ, ஜெர்மனுடைய ஜிடிபி, யூகேடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன், யூஎஸ் ஜிடிபி, கோர் பிரைஸ் இண்டெக்ஸ், இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ், இதெல்லாம் முக்கியமான டாட்டாஸ். அதே மாதிரி ஃப்ரைடே மே 1 அன்னைக்கு லேபர் டே சில கண்ட்ரீஸ்ல. அதே மாதிரி இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா டே அன்னைக்கு வந்து என்எஸ்சி ஹாலிடே. மே 1 என்எஸ்சி ஹாலிடே அன்னைக்கு வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் டாட்டா இந்தியாவோட வர வேண்டியது. இதெல்லாம் ஈவெண்ட்ஸ் வர வேண்டியது. அடுத்தது வந்து டெக்னிக்கலா பார்த்துட்டு மற்ற ஏடிஆர் எல்லாமே பார்ப்போம். ஏன்னா டெக்னிக்கலா பார்த்துருவோம், அதாவது காமனா உள்ளது. ஏன்னா மார்க்கெட் எப்படி நியூஸ் பேஸ் பண்ணி போதோ டெக்னிக்கலா அது போக வேண்டிய இடத்துல போகும். பாருங்க, இந்த இடம் தான். இது வந்து வீக்லி கேண்டில் தான். இந்த வாரம் வந்து மேல இருந்து கீழே போட்டிருக்கு, ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இந்த டேட்டாவை கொஞ்சம் மறைச்சிட்டு பார்ப்போம். இந்த ரெட் கேண்டில் தான் 3 வாரம் தொடர்ந்து கிரீன் கேண்டில் போட்டது. இந்த வாரம் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. ஆனா போன வாரத்துடைய லோவை வந்து கட் பண்ணல. சரியா, அது நமக்கு வந்து ஒரு பிளஸ். அதே நேரத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஏரியால இருக்கு. இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா, கரெக்டா சப்போர்ட் ஏரியால இருக்கு. இன்னொன்னு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும், ரெசிஸ்டன்ஸ் சொன்னாலே நமக்கு போதும், ஒரு
பிரதர் கூட போட்டிருந்தாப்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாத்தி சொல்லுங்கன்னு சொல்லி. ஆனால் மேல் சைடு போறது ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். கீழே சப்போர்ட்னு சொல்லலாம், ஏன்னா சப்போர்ட் பண்ணி மேல போகுது, இல்ல ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம், அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். சோ சப்போர்ட்ங்கிற இடத்த ரெசிஸ்டன்ஸ் வார்த்தையும் யூஸ் பண்ணலாம், சப்போர்ட்ங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். ஆனா மேல் சைடு ஒன்லி ரெசிஸ்டன்ஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியும். சரியா, அது தெரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கீழே உடைச்சிட்டு வரணும், இது மெயினான இடம். அதை விட்டோம்னா 23,170 தான். இப்போ கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் தான் இருக்கு நியூஸ் பேஸ்ட் பார்த்தா. ஏண்டா ஈரான் யுஎஸ் டாக் நடக்கல, அப்புறம் ட்ரம்ப்புக்கு இந்த அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு நியூட்ரலா தான் நம்ம பாக்குறாங்க உலகத்துல. இது மார்க்கெட் மைனஸ் பிளஸ்ஸா எதுவும் எடுத்துக்காதுன்னு தெரியுது. ஃபர்தரா பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம முடிப்போம். இது டெக்னிக்கலா உள்ளது. அடுத்தது ஏடிஆர் செக் பண்ணிடுவோம். ஏடிஆர் இன்ஃபோசிஸ் 1/2% டவுன் ஆகி முடிஞ்சது. ஐசிசி பேங்க் 1.5% டவுன் ஆகி முடிஞ்சது. ஹெவி வெயிட் 1% டவுன் ஆயிருக்கு, அதை மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி விப்ரோ ஒரு பிளாட்டா தான் முடிஞ்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஒரு 1/2% அப், விப்ரோவும் 1/2% அப், சாரி ஹெச்டிஎஃப்சி 1/2% அப். ரிலையன்ஸை பொறுத்தவரை ரிலையன்ஸ் நியூட்ரலா இருக்கு. ரைட்டா. சோ பேங்கிங் செக்டர் ஐசிசி பேங்க் 1.5% டவுனு, அதுல ஹெச்டிஎஃப்சி 1/2% அப். இது ஒரு மிக்சடு, அதாவது ஒரு நியூட்ரல்ங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஏடிஆர். ஏடிஆருக்கு அடுத்ததாக கிஃப்ட் நிப்டியை செக் பண்ணும்போது எஸ் இந்த இடம் தான். கிஃப்ட் நிப்டி க்ளோஸ் ஆகும்போது 23,952 க்ளோஸ் ஆச்சு. இப்ப 24,134. சோ 150, அது 180 பாயிண்ட்ஸ் அப்ல இருக்கு. இது தொடர்ந்தால் கேப் அப் ஆகும் நாளைக்கு. ரைட்டா, 180 பாயிண்ட்ஸ் அப்ல இருக்கு. கிஃப்ட் நிப்டி அப்னு சொல்லுது. ரைட்டா. அடுத்தது எஃப்ஐடி ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை 8,827 கோடிக்கு வித்திருக்காங்க. அவங்க விக்கிற சைடு மாறி இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது அதுக்கு முந்தின நாள் 3,254, அதுக்கு முன்னாடி 2,078, அதுக்கு முன்னாடி 1,918, கொஞ்சம் கொஞ்சமாக விக்கிற சைடு போயிட்டு இருக்காங்கிறத எஃப்ஐடிஐஸ் நம்ம சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி டிஐஸ் ரொம்ப அதிகமாக வாங்கல, அவங்களும் கொஞ்சமா தான் வாங்குறாங்க. அதை ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அவங்களும் ஒரு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணல, அதனால மார்க்கெட் கீழே இறங்கி இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது கோல்டு சில்வர் பார்த்துடலாம். கோல்டு சில்வரை பொறுத்தவரை எஸ் கோல்டு சனிக்கிழமை 14,200 இருந்தது. இந்த ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை, அதே இடத்துலதான் கன்சால்டேஷன் நடக்குது. பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துலதான் போயிட்டே இருக்கு. ஸோ இது பெரிய எதிர்பார்ப்பு நம்ம பார்க்க முடியாது. இப்போதைக்கு எல்லாமே ரேஞ்ச் மார்க்கெட்டை தான் எதிர்பார்த்து போகுது. சேம் டிட்டோ சில்வரும் அதே தான். அதாவது இது கோல்டு பேரலல் சேனலை கண்டினியூ பண்ணுது. சில்வர் ஒரு ஃபாலிங் சேனல், அதாவது சாரி லோயர் லோ ஃபார்மேஷன். பாருங்க, இங்க ஒரு லோயர் லோ போட்டுச்சு, அடுத்த லோயர் லோ, இங்க லோ நோக்கி போகுது. இது 65 பிரேக் பண்ணா சில்வர் அடுத்தது ஒரு 50 தான், அதை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு சில்வர் ஒரு பாசிட்டிவான எதுவுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பிட்காயின் அதே மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கு. பிட்காயின் 60,000 இருந்தது, இப்ப 78,000 பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் மேல் நோக்கி போயிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் 13,000. இதோடைய லைஃப் டைம் ஹை 1,26,600, லோ 60,000, பாதின்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சில்வரும் $121, அதுக்கப்புறம் $60 இறங்கிச்சு. இதெல்லாம் மைண்ட்ல எப்பொழுதுமே வச்சுக்கணும். அதை நினைக்கும் போதெல்லாம் யோசிச்சுக்கணும், ரொம்ப காசியஸா இருக்கணும். அதுக்காக சொல்லப்படுது. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை யுஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் இதாச்சு. அதே நேரத்தில் இப்போ இந்த ட்ரம்புக்கு இந்த அட்டம் நடந்ததுனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. குளோபல் மார்க்கெட் ஒரு மிக்சடா தான் இருக்கு. யுஎஸ் பிளஸ், யூரோப் மார்க்கெட் மிக்ஸ்டு, ஏசியன் மார்க்கெட்டும் மிக்ஸ்டா தான் இருக்கு. பாருங்க, 1.5% நாஸ்டாக் அப்ல முடிஞ்சது. S&P 500 3%, டோ ஜோன்ஸ் ஒரு பிளாட். யூரோப் மார்க்கெட் 24ஆம் தேதி முடிஞ்சது மைனஸ். அதே மாதிரி இது எல்லாம் மிக்ஸ்டு முடிஞ்சது. அடுத்தது ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். 20.88 டிவைடட் பை 30.77, கிட்டத்தட்ட ஓவர் சோல்டு கண்டிஷன். பிசிஆர் ரேஷியோ ஓவர் சோல்ட்ல இருக்கு, அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த டாட்டா மாறுபடலாம். இதை பொறுத்தவரை மார்க்கெட் ஹாலிடே இந்த பாருங்க, என்எஸ்சி ஹாலிடேல May 1 ஃப்ரைடே மகாராஷ்டிரா டே ஹாலிடே. ரைட்டா. அடுத்தது லைவ்ல பாத்துருவோம். உக்ரைன் போது கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி காசால 72,555 பேர் இது வரைக்கும் இறந்துட்டாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் முனிசிபல் போர்டு எங்க டேமேஜ் ஆகாம ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குல்ல, அங்க நடந்திருக்கதா சொல்லப்படுது காசால. மற்ற லைவ்ல பார்ப்போம். இப்போதைக்கு லேட்டஸ்டா இப்போ வந்திருக்கிறது 18 நிமிஷம் முன்னாடி, ஆல் ஐஸ் வில் நவ் பி ஆன் வெதர் தேர் வாஸ் எனஃப் செக்யூரிட்டி இன் பிளேஸ். செக்யூரிட்டி குறைபாடுகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி ரைஸ் பண்றாங்க.
ஐ டோவ் டு த ஃப்ளோர் வித் a lot of other people. அந்த சூட்டவர் சொல்றாரு போல எல்லாரும் பேரோடய நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஹிஸ்ட்ரி, ட்ரம்புடைய ஹிஸ்ட்ரி சொல்றாங்க எப்பப்போ என்ன நடந்ததுன்னு. நம்ம இதில் செக் பண்ணும்போது, ஜெமினியில் செக் பண்ணும்போது 2016 ஒரு வாட்டி நடந்திருக்கு. அப்புறம் 2024 ஜூலையில் ஒரு வாட்டி, செப்டம்பரில் ஒரு வாட்டி, அதாவது ஜூலையில் பென்னிசில்வேனியாவில் நடந்திருக்கு. செப்டம்பர் 2024 வெஸ்ட் பாம் பீச் ஃப்ளோரிடாவில் நடந்திருக்கு. அப்புறம் 2016 கம்பைன்ல நடந்திருக்கு. 2015 கம்பைன்ல நடந்திருக்கு லாஸ் வேகாஸ்ல. இப்போ நடந்தது 2026 ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ட் அசோசியேஷன் டின்னர் நடத்தின இடத்துல நடந்திருக்கு. ரைட்டா? சரி, இது அடிக்கடி இவருக்கு இந்த மாதிரி ஒரு இது நடக்குதுங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போதைக்கு லேட்டஸ்டா அவருடைய வார்த்தைகள் வந்திருக்கு. இது அதிகாரமான இது கிடையாது. அதிகாரமற்ற சில நியூஸ்கள் மூலியமா வந்திருக்கிறது. என்னன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேணாம், அதாவது அதிகாரம் இல்லாத நம்ம சொல்லி இது பண்ண வேணாம், அதிகாரமான நியூஸ் வந்தோடனே நம்ம அதை பத்தி பேசிக்குவோம். சரி, அடுத்தது இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். நாளைக்கு நிஃப்டி என்ன ஆகலாம்? நியூட்ரலா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. ஏன்டா ஈரான் யுஎஸ் பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை. ஏன்டா ஃபர்ஸ்டே ஈரான் போய் பாகிஸ்தான்ல பேசிட்டு வந்துட்டாங்க. இங்க இருந்து போகிறதுக்கு இருந்த ட்ரம்புடைய மருமகனும் இன்னொரு வீக்கப்பும் ட்ரம்ப் அதுக்கப்புறமா வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பல. அதே மாதிரி எப்ப வேணாலும் ஈரான் எங்களை கால் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. இதை வச்சு ஈரான்லயே மீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. மத்த அது அப்படி போயிட்டு இருக்கு. ரொம்ப பாசிட்டிவ். கிஃப்ட் நிஃப்டி 150 பாயிண்ட்ஸ் அப்ல முடிஞ்சிருக்கு. இந்த ட்ரம்புடைய அசைன்ஸ் அப்புறம் இது என்ன ஆக போகுதுங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி இப்போதைக்கு டெக்னிக்கலா நிஃப்டி ஒரு சப்போர்ட் ஏரியால இருக்கு. டெக்னிக்கலா ஒரு சப்போர்ட் ஏரியால இருக்கு. 23,900 ஒரு சப்போர்ட். இங்க இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸோட மேல போகலாம் பாசிட்டிவான நியூஸ் வரும்போது. இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு பாசிட்டிவ். கிஃப்ட் நிஃப்டி அண்ட் டெக்னிக்கலா பாசிட்டிவ். நமக்கு நியூட்ரலா நம்ம செக் பண்ணும்போது மிக்ஸ்டா ஏடிஆர் பிளஸ் மைனஸ் இருக்கு. அப்புறம் யுஎஸ் ஈரான் டாக்ஸ் அது ஒரு நியூட்ரல் தான். இன்னும் முடிவுக்கு வரல. போர் இல்ல போர், அது ரெண்டுமே முடிவுக்கு வரல. குளோபல் மார்க்கெட் எல்லாம் மிக்சடா தான் இருக்கு. இது மிக்சடு. பாசிட்டிவ் பார்த்தோம், மிக்ஸ்டு பார்த்தோம். நெகட்டிவ் எஃப்ஐஸ் மறுபடியும் ஹெவியா செல் பண்றாங்க. இது நமக்கு மிகப்பெரிய டேஞ்சர் மறுபடியும் வந்துருச்சு மார்க்கெட். ரைட்டா? சோ இப்போ இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல மார்க்கெட் ரேஞ்ச் மார்க்கெட்டா இருக்கலாம். அடுத்த வாரம்லாம் ரேஞ்ச் மார்க்கெட்டா இருக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.